இன்றைக்கி நம்ம இந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ஏதுவான இம்யூனிட்டி பூஸ்டர் ரசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மல் ரசத்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த பூண்டு ரசம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லை, நம்மளோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் கொடுக்குறதாகவும் இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா குழைவாக வேகணும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன பவுலில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 15 கிராம் அளவு இருக்கும். இதில் சுடு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம், ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும். இது சட்டுன்னு ரெடி ஆயிரும், அதனால் நான் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா புளி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டு இதை ஒரு உரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை உருளைக்கிழங்கு மேஷர் வச்சு நல்லா இது போல் மசிச்சுக்கோங்க. பருப்பு கடையிற மத்து வச்சு கூட நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். 1-2 பருப்பு இருக்கலாம், ஆனால் நல்லா மசிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா மசிச்சாச்சு. இப்போ இந்த பருப்புலையே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துருங்க. புளி தண்ணியை மட்டும் சேர்க்கணும், புளி சேர்க்க வேண்டாம். இது மழைக்காலத்தில், குளிர்காலத்தில், அதுக்கப்புறமா காய்ச்சல் சளிலாம் இருக்கிற சமயத்தில் வச்சு தரலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருந்ததுன்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ட்ஸ் தெளிவாக இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். இது கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொரியட்டும். தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெயிலேயே பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நார்மல் ரசத்தில் நம்ம பச்சை மிளகாய் நசுக்கி சேர்ப்போம்ல, இந்த ரசத்தில் அப்படியே சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம், ஸோ ரொம்ப காரமாயிரும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்களை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பூண்டு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த ரசம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரசத்தில் தக்காளி தென்படக்கூடாதுன்னா அதை நல்லா அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதாவது விழுதாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நம்மளும் நல்லா மசிச்சிருக்கோம். ஸோ நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, அதுக்கப்புறம் அந்த பருப்பு, இதெல்லாம் அதை இது கூட சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கலந்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருங்க. நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டதுன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசி அதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை 1-2 கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் சாதத்தில் ஊற்றி மட்டும் இல்லை, நார்மலாக கிளாஸில் ஊற்றி டீ போல் கூட குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான இம்யூனிட்டி பூஸ்டர் கார்லிக் ரசம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த பூண்டு ரசத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.